காவிரி ஆறு தோன்றி 1,00,000 ஆண்டுகள் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டு கூறுகிறார்கள். அது இன்று அழிவின் விளிம்பில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த அழிவின் விளிம்பில் இருக்கின்ற அந்த காவிரியினுடைய அந்த படுகையை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்பதுதான் இன்னைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. உலகத்தில் எவன் கூடுதலாக சம்பாதிப்பது என்பதற்காக நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே பூமி அழிகிறது, இயற்கை அழிகிறது, இங்கு வாழக்கூடிய மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. இவர்களுடைய கொள்ளையிலே இந்த நாடு, உலகம் இப்படி பாடுபட்டு போகிறது. இளைய தலைமுறை ஒரு போரற்ற உலகம் வேண்டும் என்பதிலே தங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். 600 கோடி மக்களும் ஒட்டு மொத்தமாக நின்று ஒரு போரற்ற உலகம், கடல்ல போட்டு பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த குண்டுகள் போடப்படுவதால் கடலின் கொந்தளிப்பை நாம் அறிவோமா? எத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் செத்து போனது என்பதை பற்றி நாம் அறிவோமா? கட்டாயம் அறிய மாட்டோம். நம்முடைய நாடு, மக்கள், அரசியல் அதிகாரங்களை விட வலிமையானது மக்கள் அதிகாரம். மனிதனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு இருக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் இந்த தலைமுறையால் மாற்ற முடியாதா? மக்களுக்கான ஒரு மாற்ற, குடிமக்களுக்கான ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுத்த முடியாதா? இதைத்தான் இன்றைய தலைமுறை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வேலுடையார் கல்வி குழுமம், பூவுலகின் நண்பர்கள், எக்ஸ்னோரா, ரோட்டரி சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தக்கூடிய காவிரி படுகையும் காலநிலை மாற்றமும் என்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச்சிறந்த அளவிலே ஒரு இளைய தலைமுறை மிக ஆர்வத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த காலநிலை, காவிரி படுகையும் காலநிலை மாற்றம் என்ற ஒன்றை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த காவிரி படுகையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காவிரி ஆறு எப்பொழுது தோன்றியது? உலகத்தில் ஒவ்வொரு நதிகளும் தோன்றிய வரலாற்றை சொல்லுகிறார்கள். நைல் நதி தோன்றியதை, அமேசான் நதி தோன்றியதை, இப்படிப்பட்ட ஒரு நதியின் பிறப்பு, பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கேற்ப நதிகள் தோன்றுகிறது. அப்படி தோன்றக்கூடிய நதிகளில் காவிரியை பற்றி சொல்லுகிற போது, காவிரி ஆறு தோன்றி 1,00,000 ஆண்டுகள் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டு கூறுகிறார்கள். இது உண்மைதானா என்பதை எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாமையன் அவர்களிடம் நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த தக்கான புடபூமியிலே எரிமலைகள் வெடித்து, அந்த எரிமலைகளுடைய வெடிப்புக்கு பிறகு பூமி குளிர்ந்து மரங்கள் தோன்றியது என்பதை கணக்கிட்டு பார்க்கிற போது காவிரி தோன்றி 1,00,000 ஆண்டுகள் இருக்கும் என்கின்ற அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாமையன் குறிப்பிட்டார்கள். எனவே காவிரி படுமைக்கு 1,00,000 ஆண்டுகள் அதனுடைய வயது. அது இன்று அழிவின் விளிம்பில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த அழிவின் விளிம்பில் இருக்கின்ற அந்த காவிரியினுடைய அந்த படுகையை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்பதுதான் இன்னைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. சுந்தரராஜன் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். உலக அளவிலே ஏற்படக்கூடிய வெப்பம், அந்த வெப்பத்தால் ஏற்படக்கூடிய கால மாற்றங்கள், அந்த கால மாற்றங்களால் என்ன நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள். இன்னைக்கு நான் ரொம்ப வெளிப்படையாகவே கேட்கின்றேன், இன்னைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தான் என்ன? ஏன் இவ்வளவு நெருக்கடி ஏற்படுகிறது? இந்த நெருக்கடியை உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள் தோற்றுவிக்கிறார்களா? அந்த 800 கோடி மக்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுகிறதா, அல்லது பூமி வெப்பமடைகிறதா என்று நீங்கள் பார்த்தால், கட்டாயம் வெப்பநிலை ஏற்படுவதற்கும் பூமி வெப்பமாக மாறுவதற்கும், தட்பவெப்ப நிலைகளின் பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கும், கடல்களில் பனிமலைகள், 2 துருவங்களில் இருக்கக்கூடிய பனி முற்றிலும் உருகி அது நீரா மாறி உலகத்தில் நம்ம நாகப்பட்டினம் உட்பட பல இடங்களை அதில் கடலில் மூழ்கடிக்க போகிறது என்பதற்கும்,
இந்த மக்கள் செய்வது காரணம் அல்ல. இதைத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஏழை எளிய மக்கள் செய்யக்கூடிய தவறிலே இந்த தவறுகள் நடக்கவில்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய லாபத்திற்கான போட்டி, மேக்சிமைசிங் த ப்ராஃபிட், உலகத்தில் எவன் கூடுதலாக சம்பாதிப்பது என்பதற்காக நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே பூமி அழிகிறது, இயற்கை அழிகிறது, இங்கு வாழக்கூடிய மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. இவர்களுடைய கொள்ளையிலே இந்த நாடு, உலகம் இப்படி பாடுபட்டு போகிறது. இதை உணர்வதுதான் இன்றைய காலத்தினுடைய அவசியம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க போர் என்பது தேவையே கிடையாது. ஆனால் போருக்காக செய்யக்கூடிய அந்த பரிசோதனைகள், கரியமில வாயு உமிழப்படுகிறது என்பதை நம்மால் பேச முடிகிறது. பிளாஸ்டிக்கை ஒழிங்க நம்மால பேச முடியுது. ஆனால் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளையும் ஆயிரக்கணக்கான வானத்தையும் மற்ற இடங்களிலும் இந்த ராணுவத்திற்காக பல பரிசோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அதை தடுக்க நம்மால முடியுதா? பூமி சேருவதற்கு மிக அடிப்படையான காரணங்களில் ஒன்று உலகத்தை ராணுவமயமாக்குவது அடிப்படையான காரணம். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், ஒரு ஏவுகணை போகிறது என்றால் அந்த ஏவுகணையால் ஏற்படக்கூடிய அழிவு, பதட்டம், இந்த பாலஸ்தீனியத்தின் மீது போடப்படக்கூடிய குண்டுகள், அதுல பெய்யக்கூடிய விஷயங்கள், யார் தடுப்பது இதையெல்லாம்? இதுதான் இன்று மனித குலத்தினுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இளைய தலைமுறை ஒரு போரற்ற உலகம் வேண்டும் என்பதிலே தங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். 600 கோடி மக்களும் ஒட்டு மொத்தமாக நின்று ஒரு போரற்ற உலகம், கடல்ல போட்டு பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த குண்டுகள் போடப்படுவதால் கடலின் கொந்தளிப்பை நாம் அறிவோமா? எத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் செத்து போனது என்பதை பற்றி நாம் அறிவோமா? கட்டாயம் அறிய மாட்டோம். எனவேதான் ஒரு புத்து உலகத்திற்கான ஒரு அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாம் கேட்கலாம், இவ்வளவு பெரிய குண்டை நம்மால நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியும். ஏன் முடியாது? உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய கருத்து, அதனுடைய விழிப்புணர்வு ஒன்று கூடுமானால் அணுக்குண்டு மட்டுமல்ல, எதையும் நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கையை முதலில் நாம் பெற வேண்டும். இதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகின்றேன். நம்முடைய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். மிக முக்கியமான ஒரு போராளி. அவர் சொன்னார், இந்த ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சேன். என்னுடைய துணைவியார் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்துக்களை பெற்றார்கள். அப்பவே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயிகளுடைய ஆதரவோடு அந்த ஹைட்ரோ கார்பனை எங்களால் தடுத்து நிறுத்த முடித்தது என்பதை அவர் குறிப்பிட்டார். பெரிய அரசியல் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பேராசிரியர், அவர் ஒரு பையை தூக்கிட்டு கையில போட்டுட்டு அவருடைய துணைவியா சில நண்பர்களோடு புறப்பட்ட அந்த பயணம் வெற்றி பெற முடிந்தது. நம்ம கண் முன்னால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. நான் ஒரு நாள் எனக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் தான் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. ஆர்வத்தில் போய் 1 மாதம் தங்கி இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய செயல்பாடு, அந்த செயல்பாடுகளுடைய வேகம் எதையெல்லாம் மாற்றுகிறது என்பதை யோசித்து பார்க்கிற போது, நம்முடைய ஜல்லிக்கட்டுல 10 லட்சம் இளைஞர்கள் கூடியதை பார்க்கிற போது, அராபிய வசந்தம் என்று சொல்வார்கள், அசைக்க முடியாத அந்த ஆப்பிரிக்க அந்த அராபிய நாட்டினுடைய சில பிற்போக்குத்தனங்களையும் மாற்றி மக்களுக்கு ஒரு எழுச்சியை ஊட்டிய அந்த அராபிய வசந்தம். அதே போல இன்னைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது மக்கள் சக்தி 21ஆவது நூற்றாண்டில் ஒருங்கிணைக்கப்படுமானால் நிமிடத்தில் எதையும் நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் நிரூபணமான உண்மையாக இருக்கிறது. நான் சுந்தரராஜன் அவர்கள் பல விஷயங்களை பேசினார்கள். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் பல விஷயங்களை பேச போகிறார்கள். ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், இந்த தவறுகளை மக்கள் எப்படி தடுத்து நிறுத்துவது என்ற ஒரு கேள்வியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் அரசியலில் வாழ்ந்து விட்டேன். ஒரு பொது உடைமை இயக்கத்திலே இதே திருவாரூர் கல்லூரியில என்னுடைய பட்டப்படிப்பை முடித்து அரசியல் வேலைக்கே போறதில்லை
அரசு பணிகளுக்கு போவதில்லை என்ற முடிவோடு பொது உடைமை இயக்கத்திலே சேர்ந்து 50 ஆண்டு காலம் நான் பணியாற்றி இருக்கிறேன். அநேகமா நான் தமிழ்நாட்டினுடைய அந்த காலத்தில் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் 10 நாள் 15 நாள் 20 நாள் சிறையில் இருப்போம். மக்கள் பிரச்சனைக்காக போராடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறையிலும் நான் இருந்திருக்கிறேன். அரசியல் என்பது என்னுடைய அரசியல் காலம் வேறொரு காலம். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்க்கிற போது இன்று என்னுடைய மனநிலை என்ன இருக்கிறது என்றால், இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை, அதே போல நம்முடைய வளர்ச்சியை பற்றி யோசிப்பதை, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தகுதியை இன்றைய அரசாங்கங்கள் இழந்துவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்தாக உங்கள் முன்னிலையில் நான் வைக்கின்றேன். அதுக்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்று இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், ஆட்சி அதிகாரங்கள் இவையெல்லாம் கார்ப்பரேட் மயப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. மக்கள் நலனை விட கார்ப்பரேட் நலன் தான் முக்கியம். அப்ப கார்ப்பரேட் நலன் தான் முக்கியம் என்று சொன்னால் அதை எப்படி யாரால் தடுத்து நிறுத்துவது? மக்கள் சக்தியால் தான் தடுத்து நிறுத்த முடியும். அந்த மக்கள் சக்தி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 10 பேர் 5 பேர், அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு கொடி, அதுக்கு ஒரு மக்கள் இயக்கம் என்ற பெயரில் வைத்துக் கொண்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. ஒருங்கிணைக்க வேண்டும். ஒன்றுபட்ட கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட வேண்டும். நான் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னால் மகாத்மா காந்தியடிகளை உதாரணமாக சொல்ல முடியும். அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் வர்ற போது காந்தினா யாருக்குமே தெரியாது. கப்பலில் வந்தவர்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அங்க வந்து மக்களுக்காக போராடியவர் அவர் என்ற அடிப்படையில் அவரை பற்றி கொஞ்சம் சரித்திருந்தார்கள். அங்கிருந்து அவர் இறங்கின உடனே ஒரு பத்திரிகையாளன் கேட்டான், மும்பாய் துறைமுகத்திலே அவரிடம் கேட்டான், நீங்க வந்து இந்தியாவில் பெரிய மாற்றத்தை எல்லாம் செய்ய போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான் முதல்ல. அப்பொழுது அவர் சொன்னார், தைரியமாக சொன்னார், காலடி எடுத்து வைப்பதற்கு கொஞ்சம் நிலமும், எந்த இடத்துல காலை வைக்கிறேங்கிறத அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வெளிச்சமும் இருந்தால் போதும், இந்தியாவை நான் மாற்றி விடுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் தான் நாட்டில் விடுதலை போராட்டத்தை நடத்தி, உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தி வெற்றி பெற்றார். உலக தலைவர்கள் பல பேரை நீங்க பார்க்கலாம். அந்த தலைவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு நாட்டின் தலைவராக மாறுவார்கள், ஜனாதிபதியாக மாறுவார்கள், அல்லது அந்த நாட்டினுடைய அதிபராக மாறுவார்கள். ஆனால் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்றதற்கு பிறகு நான் அரசியலிலோ ஆட்சி அதிகாரத்திலோ தலைமை பொறுப்பில் இருக்க மாட்டேன், மக்கள் அரசியலுக்காக செயல்படுவேன் என்று அறிவித்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்க, வாழ்க்கையை அதிகாரத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அதுதான். அதிகாரம் என்பது ஒரு போதை. அந்த போதையில போனவன் அந்த போதைக்காகவே வாழ்நாளா சுத்தி சுத்தி இறந்து போறான். இப்ப கூட நான் பல பேரை பார்ப்பேன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையை சுத்தி சுத்தி வர்றத பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். ஏனால் போதை அப்படிப்பட்ட போதை. நம்முடைய நாடு, மக்கள், அரசியல் அதிகாரங்களை விட வலிமையானது மக்கள் அதிகாரம். சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்களை விட அதிக வலிமை படைத்தது மக்கள் அதிகாரம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பக்கம் பக்கமா நீங்க புரட்டி பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் என்று குறிப்பிடப்படவே இல்லை. ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், அந்த பிரதிநிதித்துவ சட்ட முறைகளை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் அரசியல் கட்சி வருது. பாக்கி எல்லாம் மக்கள் உரிமை தான். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கின்றவர்கள் மக்கள் தான். அந்த மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எங்கேயோ எவனோ போடுற திட்டத்துல நம்முடைய காவிரியும் நம்முடைய காவிரி படுகையும் 1,00,000 ஆண்டுகள் வரலாறு படைத்த இந்த மண் அழிகிறது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? என்ன சட்டம் உன் சட்டம்? உன்னுடைய சட்டத்தை வைத்துக் கொண்டு நீ மண்ணை பிளப்பேன் சொல்லுவ, அல்லது வேற ஏதாவது செய்து இந்த மண்ணை அழிப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை மக்கள் தெரிவிக்க வேண்டும். ஏன் இது யாருக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டமோ மற்றதோ அதை அடிப்படையாக கொண்டது.
இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் ரொம்பவும் தெளிவாக சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய அபாயத்திலே இருப்பது இந்த காவிரி வடிநிலம். இந்த காவிரி வடிநிலம் என்பது இன்னைக்கு உருவாக்கப்பட்டதல்ல. இப்படி ஓடுற தண்ணியில ஒரு அணையை கட்ட முடியும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லணையை கட்டி இருக்கிறான் என்றால் நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது. அங்கதான் ஆர்தர் காட்டன் என்கின்ற ஒரு பெரிய விஞ்ஞானி, அவன் ஒரு இன்ஜினியர், அவன் அந்த அணையை பத்தி எப்படி கட்டான்னு அவன் பார்க்கிற போது அதை பார்த்துட்டு அவன் சொல்றான், ஓடுற தண்ணியில அணையை கட்ட முடியும் என்கின்ற தொழில்நுட்பத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திற்கு தந்தவர்கள் யார் என்றால் தமிழர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி காவிரியிலிருந்து தான் வருது, காவிரி ஆற்றிலிருந்து தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு நிலம், இந்த நிலத்தை பூமியை பாதுகாக்கணும், ரைட்டு தான். உலகத்தில் ஏற்படக்கூடிய அபாயங்களை தடுக்க வேண்டும், அந்த உணர்வு அவசியம்தான். ஆனால் அதை விட நமக்கு முக்கிய அவசியம் என்ன இருக்கிறது? காலநிலை மாற்றத்தால் அழிவில் இருக்கக்கூடிய இந்த காவிரி படுகையை பாதுகாப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த தலைமுறை என்ன செய்யணும்? ஆயிரம் ஆண்டுகளாக இந்த காவிரியினுடைய வளத்தை, அதனுடைய செல்வங்களை அனுபவித்த இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய மக்கள், காவிரி படுகையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஐயா ஜெயராமன் அவர்கள் போராடினார்கள், ஓரளவுக்கு வெற்றி பெற்றது. அதுக்கு அடுத்த கட்டம் புதிய பிரச்சனைகள் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நம்முடைய சுந்தரராஜன் இங்க சொன்னார். ஒரு நாளையில பெய்யக்கூடிய மழை, ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை ஒரு நாளில் பெய்ய போகிறது. பெஞ்சிடுச்சு, என்ன ஆகும்? எங்க பார்த்தாலும் வெள்ளம். நீங்க நம்முடைய இந்த மண் இருக்குல்ல, நம்முடைய காவிரி படுகையினுடைய இதை பார்த்தீங்கன்னாக்க கோடியக்கரை வரைக்கும் 1200 மில்லிமீட்டர் மழை பெய்யும். 900 1200 மில்லிமீட்டர். அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னாக்க ராமநாதபுரம் மாவட்டம் 400 500 200 250 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யும். ஒரே கடற்கரை அந்த கோடியக்கரை வரைக்கும். என்ன காரணம்? இந்த பாயிண்ட் கலிமேர்னு சொல்றாங்கல்ல, அந்த கோடியக்கரையினுடைய அந்த வளைவு, அது என்ன பண்ணா அந்த ஈரக்காற்றெல்லாம் அது தடுத்து இங்க மழை பெய்யுது, அதுக்கு அந்தாண்ட வறண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி என்றால் இதனுடைய வளங்கள். பூம்புகாரை பத்தி உலகத்துல பல அறிஞர்கள் இன்று ஆய்வு செய்து எடுத்து தொடங்கி விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இந்த பூமிக்குள்ள, இன்னும் கடலுக்குள்ள பூம்புகாரினுடைய ஒரு பகுதி இருக்கிறது. ஐரோப்பாவில் இருக்கிற டிவி எல்லாம் உள்ளுக்கு போய் அதை பார்த்து எப்படிப்பட்ட கட்டுமானங்கள், எப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தது என்பதை பற்றியெல்லாம், ரோமாபுரி நாட்டினுடைய நாணயங்கள், ரோமாபுரி நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அம்புரா என்கின்ற மது குடங்கள், இவையெல்லாம் எடுத்து பார்க்கிறாங்க. அவ்வளவு ஒரு செழிப்பு இந்த மண்ணுக்குள் இருக்கிறது. அப்ப அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அது. நெருக்கடி இருக்கானா? இருக்கு. என்ன? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய புயல் சின்னாபின்னப்படுத்திடும் நம்முடைய இந்த காவிரி டெல்டாவை. மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மரமா இருக்கும். ஒரு புயல் எல்லாத்தையும் புடுங்கி சாய்ச்சிரும். மற்ற மாவட்டங்கள்ல அந்த கஷ்டம் கிடையாது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இதனுடைய நீர்நிலைகளுடைய மேலாண்மையிலே மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஆர்தர் காட்டனுடைய குறிப்பு ஒண்ணுல நான் பார்த்தேன். இங்க நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் ஓடக்கூடிய சின்ன ஆறுகள், சிற்றாறுகள், அதே போல பெரிய ஆறுகள், இதனுடைய நீளத்தை எல்லாம் மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 25,000 மைல் நீளமுள்ள ஆறுகளாக, சின்ன சின்ன ஆறுலாம் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இந்த வடிவத்தை எடுத்து நீங்கள் பார்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு உடல்ல எப்படி ரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போகுமோ அதே போல இந்த காவிரி ஆற்றினுடைய நீர் போகாத ஒரு பரப்பு எங்கேயாவது இந்த டெல்டாவில் இருக்குதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. உழாத நிலம் ஒன்று உண்டா இந்த தஞ்சையில்?
இந்த காவேரி டெல்டாவில் ஏரி இல்லாத ஒரு இடத்தை பார்க்க முடியுமா? ஒரு மேட்டை பார்க்க முடியுமா? அதிகபட்ச மேடுங்கிறது களத்து மேடு மட்டும்தான், எதுவுமே கிடையாது. இதை பார்த்தவர்கள் எல்லாம் வியந்தார்கள். அதனாலதான் டெல்டா டெல்டா என்ற சொல் நமக்குரியது அல்ல. டெல்டா என்ற சொல்லை முதலில் நைல் நதியில் தான் பயன்படுத்தினார்கள், விரிந்த பகுதி. ஆனால் நைல் நதியை பார்த்துட்டு வந்த ஆங்கிலேயர்கள் இந்த காவிரி டெல்டாவை போல கிட்டத்தட்ட ஒரு அந்த விவசாயம் நடைபெற்ற காலங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பச்சை கம்பளத்தை பல்லாயிரக்கணக்கான மைல்கள் அப்படியே விரித்து வைத்ததை போல ஒரு காட்சியை பார்க்க முடியும். எல்லா இடத்திலையும் அப்படி ஒரு பசுமை. காரணம் என்னன்னா இதனுடைய நீர் உட்தொடர்பு. இங்க இருக்கக்கூடிய ஆறுகள், அந்த ஆறுகள்ல இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீரை பகிர்ந்து சமமாக எடுத்து செல்வது என்கின்ற அந்த முறைமை, இந்த முறைமையெல்லாம் நீங்க இந்த சோழர் காலத்தினுடைய ஏரி வாரியத்தை பற்றி அவங்க சொல்ற போது அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு ஏரி இருக்குன்னாக்க அதுக்கு எங்க இருந்து தண்ணி வரணும், அந்த தண்ணி எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், பகிர்ந்தளிக்கப்படுவதில் கடைசி மடக்காரனுக்கு தான் முதல்ல தண்ணி கொடுக்கணும், முதல் மடைக்கு அல்ல. இட்ஸ் a ரூல். இப்படிப்பட்ட பல அந்த நீர் கட்டுமான அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன இன்னைக்கு 1947க்கு பிறகு இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய இந்த காவிரி டெல்டாவினுடைய நீர் இணைப்பு உருவாக்கப்படவில்லை, அதுக்கு முந்தையே அது உருவாக்கப்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலம் இது. இந்த நிலத்துக்கு ஒரு நெருக்கடி வருது. அப்ப அந்த நெருக்கடி வருகிற போது அந்த நெருக்கடியை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசு முயற்சி ரைட்டு, ஆனால் மக்கள் முயற்சி, அந்த மக்கள் முயற்சி தான் முக்கியமானது. அதற்குரிய விழிப்புணர்வு, ஒரு சமரசமற்ற முறையில் அதற்காக நின்று களத்தில் நின்று போராடுவது, இவையெல்லாம் அவசியமானது. ரொம்ப மரம் நடுறோம் அல்லது பசுமையை வளர்க்கிறோம் என்கின்ற பொத்தாம் பொதுவுல நம்ம பிரச்சனைகளை இனிமேல் பார்க்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய பல அமைப்புகள் பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க நல்ல விஷயம், ஆனால் அதுல ஒரு போக்கஸ் வேணாம். எதை சாதிக்க வேண்டும், எப்படி சாதிக்க வேண்டும், எதற்காக மக்களை திரட்ட வேண்டும், ஏன் ஒன்றுபட வேண்டும் என்பது முக்கியமானது. ஏதோ அங்க 4 பேர் 5 பேர் நின்று ஒரு கோஷம் போடுறது அல்லது எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போறோம் அப்படிங்கிற நிலைமைகளே தப்புன்னு நான் சொல்லல. அதை தாண்டிய இன்னொரு மக்கள் அரசியல் ஒன்று தேவைப்படுகிறது. ஏன்னா கட்சி அரசியல் கிட்டத்தட்ட எலெக்ஷன்ங்கிறது காசு கொடுத்து பணம் வாங்கி மேல வர்றது, மீண்டும் காசு கொடுத்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிற எல்லைக்குள் போய்விட்டது. யார் உடைக்கிறது? இது அடுத்த தலைமுறை தான் நீங்க தான் உடைக்கணும். நீங்கள் தான் உடைத்து இதை மாற்ற வேண்டும். இந்த மண்ணும் இந்த பூமியும், நான் முடிச்சிடுறேன், அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் நெருங்கி வர வர முடியேன்னு அந்த சீட்டை கொடுத்து வந்துடுறாரு. நம்முடைய அடிப்படையான இந்த உணர்வுகளை எல்லாம் ஒன்று திரட்டி மாற வேண்டும். நான் நினைப்பது அதைத்தான் நினைக்கிறேன். மனிதனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு இருக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் இந்த தலைமுறையால் மாற்ற முடியாதா? மக்களுக்கான ஒரு மாற்ற, குடிமக்களுக்கான ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுத்த முடியாதா? இதைத்தான் இன்றைய தலைமுறை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனை ஒன்றுபடுமானால், ஏன்னா எங்க காலம் வேற, எங்க காலம் கம்ப்யூட்டர் காலம் கிடையாது, எங்க காலம் உங்களுடைய விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற காலம் கிடையாது, சோசியல் மீடியாலாம் கிடையாது. எங்களுக்கு நாங்கெல்லாம் போனோம்னா கூட்டத்தில் அங்கங்க இருந்து எங்கேயாவது இருந்து கொஞ்சம் பேசுவோம், ஒரு 10 பேர் 20 பேர்க்க பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 5000 10,000 வச்சிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறீங்க. அதற்காக நீங்கள் அர்ப்பணித்தால் ஆயிரக்கணக்கான மக்களிடம் கருத்தை கொண்டு செல்ல முடியும். காவேரியினுடைய அழிவை பேச முடியும், காவேரியினுடைய மாற்றத்திற்கு வழிவகுக்க முடியும், புதிய அரசியலை கட்டியமைக்க முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை மையப்படுத்தப்பட்ட அரசியல், கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்க்கக்கூடிய அரசியல், இதை எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற போதுதான் இந்த காவிரியை நாம் காப்பாற்ற முடியும், நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.